வணக்கம் நண்பர்களே, சிஎஸ்கே சமையலறை உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்னைக்கு வீடியோவில் டொமேட்டோ ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இப்போ தேவையான பொருட்களை பார்க்கலாமா? கருவேப்பிலை, வெங்காயம், தக்காளி, சோம்பு, பச்சை மிளகாய், ஏலக்காய், பட்டை, கிராம்பு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, மஞ்சள் தூள், கடுகு, மிளகாய் தூள், பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, கொத்தமல்லி, எண்ணெய். ஒரு குக்கரில் 2 கப் அரிசிக்கு 4 கப் தண்ணி விட்டுக்கோங்க. அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அதை நாம் கேஸில் ஒரு 3 விசில் வரைக்கும் அதை வேக விடலாம். அது வேகிறதுக்குள்ளார நம்ம இஞ்சி பூண்டையும் நல்லா இடித்து எடுத்துக்கலாம். 15 பல்லு பூண்டு, ஒரு 4 துண்டு இஞ்சி. இப்போ ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 ஏலக்காய், 2 பட்டை, 3 கிராம்பு, நறுக்கிய ஒரு பெரிய வெங்காயத்தையும் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதும் தேவையான அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கூடவே 3 பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். கால் டீஸ்பூன் சோம்பு, இதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம முன்னாடியே இடித்து வச்ச இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா அந்த எண்ணெயிலே போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ 4 தக்காளியை சேர்த்துக்கலாம். ரெண்டு கப் அரிசிக்கு 4 பெரிய தக்காளி போட்டிருக்கோம். தக்காளி வதங்கிறதுக்கு நம்ம தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க,
அப்புறம் உப்பு பத்தலைன்னா கடைசியில் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நம்ம கொஞ்சோண்டு கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். இப்போ 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் எக்ஸ்ட்ராவாக தண்ணி ஊற்றணுன்னு வேண்டாம், அந்த தக்காளியில் இருக்கிற தண்ணியே அதை வேக வச்சிடும். இது ஒரு ஈஸியான டிஃபன் பாக்ஸ் ரெசிபி. ஒரு ஈஸி லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணணும்னா டொமேட்டோ ரைஸ் தான் ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் வர ஆப்ஷன். ஸோ இது ஈஸியாக செய்ய முடியுன்றது நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது வேகிறதுக்குள்ளார நம்மளோட ஆல்ரெடி குக்ட் ரைஸை இப்போ எடுத்து ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஆற வச்சுக்கலாம். எப்போவுமே நம்ம இந்த மாதிரி மசாலாவை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரைஸோடு போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோன்னா நம்ம எண்ணெய் சேர்த்துக்கணும். ஏன்னா அப்போ தான் ரைஸ் ஒன்றோட ஒன்று ஒட்டாது. அண்ட் அதே சமயம் நீங்கள் சூட்லேயே அந்த மசாலாவை சேர்த்துட்டிங்கன்னா ரைஸ் குழஞ்சிடும். ஸோ அதனால் ரைஸை நல்லா ஆற விட்டுட்டு அப்புறமா மசாலாவை சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு அந்த பிரியாணி டேஸ்ட் வரணும்னா நீங்கள் பாஸ்மதி அரிசி கூட யூஸ் பண்ணலாம். நாங்கள் ஆனால் இன்றைக்கி சாதாரண அரிசி தான் யூஸ் பண்ணுறோம். இந்த மசாலா இப்போ நல்லா வெந்துட்டு இருக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி எடுத்துக்கோங்க. எண்ணெய் நல்லா மேலே தேங்குற வரைக்கும், அது ஒரு லேயராக ஃபார்ம் ஆகுற வரைக்கும் அதை குக் பண்ணி எடுத்துக்கோங்க. எண்ணெய் நல்லா மேலே தேங்கிடுச்சு. சைட்லலாம் உங்களுக்கு அந்த எண்ணெய் தெரியும். இப்போது நம்ம ரைஸை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா ஆற வச்ச ரைஸ். ஸோ இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம அதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த டொமேட்டோ ரைஸை நீங்கள் பொட்டேட்டோவோட எந்த ரெசிபி கூட வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். நான் உங்களுக்கு ஆலு சில்லி எப்படி செய்கிறதுக்கான லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மேலே ரைட் சைட்லேயும் அதோட வீடியோ கிளிக் பண்ணி பாருங்கள். மசாலாவோட ரைஸ் இப்போ ரொம்ப நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. நம்மளோட டொமேட்டோ ரைஸ் இப்போ ரெடி. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா
லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ரைட் சைடில் இருக்கிற சேனல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லெஃப்ட் சைடில் இருக்கிற வீடியோஸை கிளிக் பண்ணி பாருங்கள்.